ஸோ இப்போ ஊப்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்டோட பேர் என்னென்னா பாலிமார்ஃபிசம். ஓகேவா? ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்டுக்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். ஸோ பாலினா மெனின்னு அர்த்தம். நம்ம பாலிகன்லாம் பார்த்துக்கோனா மெனி சைடு தான் மெனிங்கிறது தான் பாலிங்கிறதோட அர்த்தம். மார்ஃபிசம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விதமான ஃபார்ம்ஸ் அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்செப்டை தான் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறோம். ஸோ எதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கும் நம்மளோட பைத்தானுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் என்ன சம்மந்தம், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட லெட்ஸே ஒரு மெத்தட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மெத்தடையே நம்ம 2-3 ஃபார்ம்ஸில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த பாலிமார்ஃபிசம்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், இன்னொன்று ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் மற்ற லாங்குவேஜஸில் இது எப்படி இருக்கும், பைத்தானில் ஸ்பெசிஃபிக்காக இது எப்படி இருக்குது, இதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்டர்வியூஸ்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டையும் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பைத்தானில் மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்குது. ஸோ அதனால் ஓவராலாக நம்ம ஊப்ஸ் அப்படிங்கிறத படிக்கிற காரணத்தினால நம்ம அந்த கான்செப்டாக என்னங்கிறதையும் படிக்கணும் அண்ட் அது ஸ்பெசிஃபிக்காக பைத்தானில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் படிக்கணும். ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட பாலிமார்ஃபிசமோட எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் ஒன்று இருக்கு இல்லையா, இது யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸில் நம்மளுக்கு 2 மெத்தட் அதே பேரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே கிளாஸ் இருக்குது. இதில் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் 2 மெத்தட்ஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மெத்தடோட பேர் மூவ் ஃபார்வர்ட்னு சொல்கிறேன். இதுலேயும் நான் செல்ஃபை கொடுத்துக்கிறேன். அண்ட் இது சும்மா ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதே பேரில் இன்னொரு மெத்தடும் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மெத்தட் வச்சுருக்கேன். ஆனால் இதில் இன்னொரு ஆர்குமெண்ட் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுக்குறேன், ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலையும் நான் ஏதோ ஒருத்த பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வச்சு இங்கே ஸ்ப்ரிண்ட் ஸ்பீடுன்னு கொடுக்குறேன். இங்கே சம்திங் மூவிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஃபங்க்ஷனுக்கும் ஒரே பேர் தான் இருக்குது. ஆனால் அதோட இந்த நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அது ரிட்டர்ன் பண்ணுறது இது எல்லாத்தையும் மெத்தடோட சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு இந்த மாதிரி இந்த மெத்தடோட இந்த நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அது ஒவ்வொன்றோட டேட்டா டைப் இதெல்லாமே வச்சு மெத்தட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு பைத்தானில் தான் இந்த ஸ்பீட் அப்படிங்கிற டேட்டா டைப் என்னென்னு ஸ்பெசிஃபையே பண்ண வேணாமே, அது என்ன டேட்டா டைப்பாக இருந்தாலும் அது இன்புட்டாக எடுத்துக்கணும்ல. ஸோ அதனால் இந்த இதில் இப்படி யூனிக்காக டிஃபைன் பண்ணுறதுக்கான நீட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ யூஸ்வலாக மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜில் எப்படி இருக்கும்னு நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். அண்ட் பைத்தானில் இங்கே ஏன் அது தேவைப்படலைங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட்ஸ் எழுதுகிறோம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சம்மேஷன் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இதில் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வைக்கிறேன். ஸோ இதில் வெறுமனை 2 இன்டீஜர்ஸை இன்புட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ a, b அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் இதோட சம்மேஷன் ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் a + b அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இது 2 இன்டீஜர்னு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இது 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை இன்புட்டாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்பயும் இதே மாதிரி தான் செல்ஃப் a, b ரிட்டர்ன் a + b. அங்கேயும் உங்களுக்கு இதே தான் வருது. ஏன்னா இங்கே டேட்டா டைப் பிரச்சனையே இல்லை. அது ரன் டைமில் டைனமிக்காக தான் அலோகேட் ஆக போகுது அந்த டேட்டா டைப். ஸோ இது 2ஓட டேட்டா டைப் இன்டீஜராக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனே பார்த்துக்குவோம், ஃப்ளோட்டாக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனே பார்த்துக்குவோம். ஏன்னா இது டைனமிக் டைப்பிங் யூஸ் பண்ணுது. இதே இது ஜாவா இல்லை C++ இந்த மாதிரி லாங்குவேஜ்லலாம் ஸ்டாட்டிக் டைப்பிங் இருக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணியிருப்போம், int a அப்படின்னு சொல்லியிருப்போம், இந்த இடத்துல int bன்னு சொல்லியிருப்போம். அண்ட் ரிட்டர்ன் டைப்பு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல அங்கே நம்ம ஜாவா இல்லை பைத்தானா எப்படி இருக்கும், ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு இன்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ int sum அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்மளோட இதில் இருக்கும். ஸோ இது பைத்தானுங்கனால இங்கே எரர் காமிக்குது. நான் வேணால் இது உள்ளே வச்சுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வந்திருப்போம் இல்லையா?
அங்கே செல்ஃபும் வந்து கிடையாது. ஸோ டேரெக்டாக இப்படி தான் இருக்கும். ஓகே, இதே இது நம்மளுக்கு ஒரு ஃப்ளோட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம். ஃப்ளோட் சம்முன்னு சொல்லிவிட்டு அங்கே 2 ஃப்ளோட்டை இன்புட்டாக வாங்கிப்போம். அண்ட் ரிட்டர்ன் பண்ணுறப்ப a + b அப்படின்னு பண்ணுவோம். ஆனால் இங்கே ரிட்டர்ன் டைப் வந்து ஃப்ளோட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டா டைப்பை பொறுத்து நம்ம அதே ஃபங்க்ஷன் தான், ஆனால் அதோட இந்த மெத்தட் சிக்னேச்சருங்கிறது மாறி இருக்குது. ஏன்னா இங்கே இன்டீஜரை இன்புட்டாக வாங்குதுன்னு சொல்கிறோம் இந்த மெத்தட். ஆனால் இந்த மெத்தட் ஃப்ளோட்டை இன்புட்டாக வாங்கி ஃப்ளோட்டை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெத்தடோட சிக்னேச்சர், ஆர்கியூமெண்ட்ஸ் மாறுது, எல்லாமே மாறுது. இதே இது 3 நம்பரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்ட் அதே சம் தான், int a, int b, int c அப்படின்னு சொல்லிட்டு அதே மெத்தடில் வச்சுப்போம். இப்போ இங்கே ரிட்டர்ன் a + b + c அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மாறி இருக்குது, அது ஆனால் அது எல்லாமே இன்டீஜர்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த மெத்தடோட சிக்னேச்சர் அகைன் மாறி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த நிறைய ஃபார்ம்ஸில் நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ சம் ஆஃப் நீங்கள் வந்து 1,2ன்னு சொன்னீங்கன்னா இந்த மொதல் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஏன்னா 1 2 இன்டீஜர்ஸ் அண்ட் நம்மளோட ஆன்சரும் ஒரு இன்டீஜர் தான் இருக்கும். 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். இதே இது நான் சம் ஆஃப் 1, 2, 3ன்னு சொன்னேன்னா இப்போ இந்த தேர்டு ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஏன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் 3மே இன்டீஜர்ஸாக இருக்குது. அப்போ இந்த சம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அதை வந்து கால் பண்ணோம். இதே இது நம்ம அதுக்கு பதிலாக சம் ஆஃப் 1.0, 5.0 அப்படின்னு கால் பண்ணோன்னா இந்த ஃப்ளோட் அப்படிங்கிற இந்த மெத்தட் கால் ஆகும். ஏன்னா இதோட 2 இன்புட் வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மற்ற லாங்குவேஜஸில் நடக்கும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான் குறிக்குது, மெத்தட் ஓவர்லோடிங் ஆர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஒரே மெத்தட் தான், ஆனால் அதுக்கு வேறு வேறு ஃபார்ம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபார்முக்கும் அந்த மெத்தடோட சிக்னேச்சர், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், ரிட்டர்ன் டைப், இது எல்லாமே வேறு வேறையாக வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதை கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் சொல்கிறாங்க. இது ஏன் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்து எந்த சம்மை கூப்பிடணும் அப்படிங்கிறது கம்பைல் டைம்லேயே டிசைட் ஆகிடும். ஸோ இப்போ சம் ஆஃப் 1,2ன்னு சொன்னோன்னா இந்த சம்மை தான் கால் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பைல் டைம்லேயே டிசைட் ஆகிருமா. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு இந்த மெத்தடை தான் கால் பண்ணணுங்கிறது கம்பைல் டைம்லேயே டிசைட் ஆகிரும். இந்த மாதிரி இந்த மெத்தடுக்கு எதை கால் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து மெத்தட் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு எந்த மெத்தடில் இருக்கிற டெஃபினிஷனை ரன் பண்ணணும், இதான நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அந்த எந்த டெஃபினிஷனை ரன் பண்ணணும் அப்படிங்கிறத மேப் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பைண்ட் பண்ணுறது வந்து கம்பைல் டைமில் நடந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறோம். அதே இது அது ரன் டைமில் நடந்துச்சுன்னா அது ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெத்தட் பைண்டிங்கை பொறுத்து தான் அது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசமா இல்லை ரன் டைம் பாலிமார்ஃபிசமா நமக்கு டிசைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெத்தட் பைண்டிங் அப்படிங்கிறது மெத்தட் ஓவர்லோடிங்கில் கம்பைல் டைமில் நடக்கும். ஸோ அதனால் இது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஆனால் நம்மளுக்கு இதில் இருக்க பிரச்சனை என்ன, பைத்தானில் இது பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்டு ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. அண்ட் ரிட்டர்ன் டைப்பும் நம்ம சொல்லவே மாட்டோம், சும்மா ரிட்டர்னு கொடுப்போம், அதுவாகவே டேட்டா டைப்பை தானாகவே முடிவு பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அந்த டைனமிக் டைப்பிங் கான்செப்ட்னால இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது பைத்தானில் நம்மளால் இப்படி தனித்தனி ஃபங்க்ஷன்ஸாக வச்சு பண்ண முடியாது. ஸோ இங்கே பண்ணியிருக்க மாதிரி இப்படி பண்ணால் அது இந்த கடைசி ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்குமே தவிர இதை கன்சிடரே பண்ணாது. ஓகேவா. ஸோ இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஓவர் ரைட் ஆயிரும் இந்த இருக்கிற இந்த ஃபங்க்ஷன். ஸோ மெத்தட் ஓவர் லோடிங் அப்படிங்கிற கான்செப்டை பைத்தானில் இப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அப்போ இதை நீங்கள் பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கும் இதே மாதிரி 3 வேரியபிள்ஸ் வந்தால் 2 வேரியபிள்ஸ் வந்தால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் படித்தோம் இல்லையா, கீவேர்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் படித்து அந்த ஆர்குமெண்ட்ஸை வச்சு தான் மெத்தட் ஓவர் ரைடிங்கில் பண்ண அந்த கான்செப்டை நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதை பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா.
ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த சம்மேஷன் வந்து நம்மளுக்கு இன்டீஜரில் 2 வேரியபிளாக இருந்தாலும் ஒர்க் ஆகணும், 3 வேரியபிளாக இருந்தாலும் ஒர்க் ஆகணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு a, b, c இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வச்சிடலாம். ரிட்டர்ன் பண்ணுறப்ப a + b + c அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இங்கே என்ன நடக்கும், 2 வேரியபிள் கொடுத்தோன்னா a + b + 0ன்னு போட்டுரும். 0 ஆட் பண்ணால் வேல்யூவே மாறாது. ஸோ அதனால் நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூ 0ங்கிறனால 2 நம்பரை வந்து வச்சு கால் பண்ணாலும் சம் ஆஃப் 5, 2 அப்படின்னு கால் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும், பிரச்சனை இருக்காது. அதே இது நான் சம் ஆஃப் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் இந்த சி வேல்யூக்கு பதிலாக 3ங்கிறது ரீப்ளேஸ் ஆகி நம்மளுக்கு அப்பையும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் இருக்கலாம்னா இந்த மாதிரி டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பைத்தானில் இந்த மெத்தட் ஓவர்லோடிங்கிற கான்செப்டை மற்ற லாங்குவேஜஸ் மாதிரி ஊப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக டைனமிக் டைப்பிங் யூஸ் பண்ணுறனால இப்படி தான் வந்து பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே. பட் அகெயின் இப்போ எனக்கு 4 வேரியபிள்ஸ் வேணும்னா அகெயின் நம்ம என்ன பண்ணணும், d = 0ன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கணும், இதில் ப்ளஸ் டின்னு சொல்லணும். ஸோ இப்போ இதே மாதிரி கொடுத்துட்டே போகிறது வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸிபிளாக இருக்காது இல்லையா. எத்தனை வேரியபிள்ஸ் வேணால் இருக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ வந்து பிரச்சனை வரும். ஆனால் ஸோ இப்போ அந்த கேஸில் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து பைத்தானில் வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த செல்ஃபில் இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா. லிஸ்ட் டபுள் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை இன்புட்டாக வாங்கிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப் போட்டு ஃபார் I in args அப்படின்னு போட்டுட்டு அதில் இருக்க எல்லாத்தையும் இந்த ஆன்சரில் ஆட் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து இந்த I அப்படின்னு போட்டலாம். கடைசியில் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆன்சர் அப்படின்னு போட்டலாம். ஸோ சம்மன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதனால நமக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இதை SUMM அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து மாற்றிக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சம்மேஷன் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். இதில் நம்ம வந்து 2 இதை கொடுத்துட்டு அப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன், 3ங்கிறது அவுட்புட்டாக வருது. இதே இது நான் 3 நம்பர் கொடுத்துட்டு இன்புட் கொடுத்தா அப்பையும் ஒர்க் ஆகணும். இதே இது நான் நிறைய நம்பர் இதே மாதிரி பெருசாக கொடுத்துட்டே போகிறேன்னா அப்பையும் எனக்கு ரன் ஆகும். ஸோ இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த கமா செப்பரேட் நம்ம எத்தனை கொடுத்தாலும் அது இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இங்கே ட்ராவர்ஸ் பண்ணி நம்ம சம் பண்ணிட்டே வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸு நீங்கள் இன்புட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த ஸ்டார் ஆர்க்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை நம்ம கமா செப்பரேட்டடாக இன்புட்ஸ் கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் இது ஆர்குமெண்ட்டாக வாங்கி அதை ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதை ட்ராவர்ஸ் பண்ணியோ இல்லை என்ன ப்ராசஸிங் பண்ணனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ வரும் வராதுன்னு தெரியாதப்ப ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து இந்த கான்செப்ட் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டை பைத்தானில் நம்மளால் டேரெக்டாக மற்ற லாங்குவேஜ் பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது ரீசன் டைனமிக் டைப்பிங் இருக்கிறது தான் மெயின் காரணம். ஓகேவா. சரி, ஓகே. இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் அதாவது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் பார்த்துட்டோம். சரிப்பா, அந்த ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ணலாம். ஓகேவா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளோட மெத்தட் ஓவர் ரைடிங் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ இதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்து வச்சுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ மொதல் கிளாஸ்க்கு வந்து நம்ம ஃபாதர்னு பேர் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ இதில் வந்து ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த மெத்தடோட பேர் வந்து சே ஹலோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இதில் செல்ஃப் கொடுத்துக்கிறோம் அண்ட்
print சொல்லிட்டு hello from father அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ்க்கு வந்து நான் சைல்டுன்னு பேர் வைக்கிறேன். அது சன்னோ டாட்டோ எதாவது வேணால் அனுப்பிட்டு போகிறேன். இங்கேயும் அதே மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், அதே மெத்தட் சே ஹலோ ஆஃப் செல்ஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே நான் இப்போ பிரிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹலோ ஃப்ரம் சைல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்த சைல்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சைல்டு இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ சைல்டு டாட் சே ஹலோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன ரன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு மெயின் விஷயம் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இது ஃபாதரை இன்னரிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இன்னரிட்டன்ஸ் பண்ணுறப்ப என்ன சொல்கிறோம், மேலே இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் இதுக்கும் வந்துடும் சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற இந்த மெத்தட் இங்கேயும் இருக்கும், ஆனால் இங்கேயும் அதே மெத்தட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கன்ஃபியூஷன் இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் இருக்குது, இதை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலோ ஃப்ரம் சைல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற அந்த மெத்தட் வந்து இப்போ கீழேயும் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு சைல்டோட தான் வந்து கால் ஆகுது. ஸோ இப்போ இந்த செல்ஃபோடையே சேர்ந்து நான் ஒரு நேம்னு ஒரு பேராமீட்டர் சொல்கிறேன், அண்ட் இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப அந்த நேமையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபாதரில் ஒரு சே ஹெலோன்னு இருக்குது, சைல்டில் ஒரு சே ஹெலோ இருக்குது, ஆனால் சைல்டோட சே ஹெலோவில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேராமீட்டர் இருக்குது. கரெக்டாக? நம்ம என்ன சொன்னோம், இந்த ஃபாதரோடதும் இன்னரிட்டன்ஸில் வரும்னு சொன்னோம். அப்போ இப்படி இருக்குமா? இப்போ நம்ம இங்கே சே ஹெலோன்னு கொடுக்குறோம். அப்போ இது கால் ஆகுமா, இல்லை அப்படி ஒரு மெத்தடே இல்லைன்னு எரர் வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம், ஆனால் அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து இது வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிற மெத்தடுக்கு பதிலாக இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது, இருக்கிறதே சைல்டில் இருக்கிற இந்த மெத்தட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இதை வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதில் இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப லெட்ஸே நீமோ அப்படின்னு சும்மா அது ஒரு பேர் வைக்கிறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இன்னட்னு சொல்லிக்கிட்டோம், அண்ட் இங்கே வந்து print ஃபாதர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இதே இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம சைல்டுக்கும் போடுறோம், ஆனால் இந்த இடத்துல நான் சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ சைல்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதோட இந்த இதை நம்ம கால் பண்ணுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா சைல்டு கன்ஸ்ட்ரக்டருங்கிறது கால் ஆகிருக்கு, ஏன்னா நம்மளுக்கு சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சே ஹெலோன்னு சொல்லிட்டு இது பண்ணால இந்த நீமோங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஃபாதருக்கு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் எப்பவும் போல் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபாதர் டாட் சே ஹெலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொன்னோன்னா அது எப்பவும் போல் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே இருக்கிற இப்போ இந்த மெத்தடை நம்மளால் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணவே முடியலை, ஏன்னா சே ஹெலோ அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த மெத்தட் தான் தெரியுது. ஸோ மேலே இருக்க மெத்தட் வந்து அதுக்கு தெரியாது. ஸோ அந்த மெத்தடை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம் நம்மளோட இந்த சைல்டு கிளாஸில். இங்கே பார்த்தீங்களா, அப்போ நம்ம பார்த்தா அதே எரர் தான் வந்து இங்கேயும் வந்து நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் பைத்தானில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா?
ஸோ மற்ற லாங்குவேஜஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும், ஸோ எஸ்பெஷலி ஜாவாவில். பட் பைத்தானில் இப்படி தான் வந்து இது இருக்குது. ஓகேவா? அண்ட் அகெயின் இதுக்கும் மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா டைனமிக் டைப்பிங் தான். ஓகேவா? பட் ஆக்சுவலி நம்ம வந்து ஜாவாவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த மெத்தட் இருந்திருக்கும், இதே மாதிரி தான் நம்மளோட இந்த 2 கிளாஸஸ் இருந்திருக்கும். ஆனால் இந்த 2 கிளாஸஸில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் இல்லையா, அது கால் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? அது எப்படின்னா, நம்ம மெத்தட் ஓவர் ரைட் பண்ணுறப்ப ரன் டைம் பாலிமார்ஃபிசம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மெத்தட் பைண்டிங் அப்படிங்கிறது ரன் டைமில் நடக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம ஃபாதர் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து சைல்ட் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டேட்டா டைப் ஆஃப் நம்மளோட அந்த இன்ஸ்டன்ஸ் இருக்கும்ல, அது ஃபாதர்னு இருக்கும். ஆனால் நம்மளோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறது வந்து சைல்டோட தான் கால் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த சைல்டு அப்படிங்கிறது டேட்டா டைப்பை வச்சு பார்த்தா இங்கே இருக்கிற சே ஹெலோவை கால் பண்ணணும். ஆனால் கன்ஸ்ட்ரக்டரை படி பார்த்தா அது வந்து இங்கே இருக்கிற சே ஹெலோவை கால் பண்ணணும். ஸோ எந்த சே ஹெலோவை கால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது மெத்தடோட ரன் டைமில் தான் வந்து டிசைட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஜாவாவில் வந்து இருந்திருக்கும். அந்த ரன் டைமில் நம்ம எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோமோ அதோட மெத்தட் தான் வந்து கால் ஆகும்னு வரும். ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு சைல்டோட தான் கால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஆனால் இந்த மெத்தட் பைண்டிங் நம்மளுக்கு ரன் டைமில் நடந்திருக்கும். அதனால இது ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறோம். பட் பைத்தானில் as we saw இந்த மாதிரி நம்ம டேட்டா டைப்பே ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம் இல்லையா? ஸோ டைரெக்டாக சைல்டு இஸ் ஈக்குவல் டு சைல்டுன்னு மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ அது எப்போவுமே நம்மளுக்கு டேட்டா டைப்பும் இந்த சைல்டு கிளாஸ் தான், ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணதும் இந்த சைல்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்ன சொல்ல, அதை கால் பண்ணணுமா இதை கால் பண்ணணுமாங்கிற கன்ஃபியூஷனே வந்து நம்மளுக்கு இங்கே வரலை. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது பைத்தானில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ ஜாவாவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ அதை தான் வந்து நம்ம மேலேயும் வந்து இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்கும் வந்து பார்த்தோம். இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்கை வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெத்தட் பைண்டிங் ஹேப்பன்ஸ் அட் ரன் டைம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற மெத்தட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் ரிடன் பை த நியூ மெத்தட் ஹியர். ஓகேவா? ஸோ நம்ம சைல்டில் வந்து இந்த வெறுமனை நேமே இன்புட்டாக கொடுக்காம நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ அந்த கேஸில் வந்து எரர் வருது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற சே ஹெலோ மெத்தட் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வேணும்னு சொல்லுது, ஆனால் நம்ம இந்த ஆர்குமெண்ட்டை கொடுக்கல. ஸோ மேலே இருக்கிற இந்த மெத்தட் வந்து கீழே இங்கே வரலை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் இன் பைத்தன். ஓகேவா? ஸோ ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரே மெத்தடுக்கு இந்த சே ஹெலோங்கிற மெத்தடுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸில் எந்த ஃபார்மை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து டிசைட் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே ப்ரோக்ராமுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் வச்சுருக்கிறது தான் வந்து பாலிமார்ஃபிசம்னு பார்த்தோம். அண்ட் அதோட நம்மளுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வச்சு பண்ணுறது, இல்லைனா இந்த மாதிரி ஸ்டார் ஆர்குமெண்ட் வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா?